சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசியை லக்னமாக கொண்டும் அதே போல சிம்ம ராசியை ஒருத்தவங்க சந்திரன் இருக்க பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்கத்துல, ஏன்னா சூரியன் தான் ராசிக்கு அதிபதியா வருவார். அப்ப இவங்கெல்லாம் வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா வந்து சிம்ம ராசியில தான் பிறந்திருந்தாங்க. இப்ப அட் பிரசன்ட் இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவும் பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில பிறந்தவர் தான். சரிங்களா? நம்ம கிரிக்கெட் பிளேயர் வந்து தோனி வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர் தான். சோ தலைமை பண்பு, அந்த தலைமை பொறுப்பு, ஒரு கேப்டன்ஷிப், சரிங்களா, அந்த கேப்டன் ஆஃப் த இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தலைமை பொறுப்பு, இது வந்து சிம்மத்துக்கு கனகச்சிதமா பொருந்தும். சரிங்களா? ஒரு கூட்டத்துக்கு தலைவரா இருக்கிறது, ஒரு இயக்கத்துக்கு தலைவரா இருக்கிறது, சரிங்களா, ஒரு நாட்டுக்கு தலைவரா இருக்கிறது, இந்த மாதிரி இந்த அரசியல் தொடர்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிம்ம ராசிக்காரவங்களுக்கு கனகச்சிதமா பொருந்தும். அதே நேரத்தில் இந்த சினிமா துறையில இருக்கிறவங்களும் சிலர் சிம்ம ராசியில இருக்கிறவங்களா இருப்பாங்க. மொத்தத்துல வந்து ராசிக்கு அதிபதியாக சூரியன் இருக்கிறதுனால இவங்க பிரகாசமா இருக்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த சினிமா துறை, அரசியல், இதுலலாம் வந்து பிரகாசமா இருக்கக்கூடிய துறைகள்ல பூராமே இந்த சிம்ம ராசிக்காரவங்க இருப்பாங்க. ரொம்ப ஃபேமஸான 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் ரன் பண்றவங்களும் இந்த ராசி லக்னத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. இது இல்லாம வேறு ஏதாவது தொழில் செய்வாங்களானா கண்டிப்பா செய்யறவங்க இருப்பாங்க. அவங்களுடைய சுய ஜாதகத்தை நம்ம பரிசீலனை பண்ணோம்னா தான் அவங்க என்ன தொழில் பண்றாங்க அக்யூரேட்டான்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா சிம்ம ராசி லக்னத்தை கொண்டு பிறந்தவங்களுக்கு நான் சொன்ன இந்த துறையில இல்லாம இருக்க வாய்ப்பே கிடையாது. பொதுவான கருத்து இந்த மாதிரி துறைகள்ல தான் அவங்க இருப்பாங்க. சரிங்களா? நன்றி.